ஆடியோ இப்போ கேட்குதா? சூர்யா, மிஸ்டர் சூர்யா ஆடியோ கேட்கலான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ கேட்குதா? ஆடியோ கேட்குதா? ஆடியோ இப்போ கேட்குதா? ஓகே, ப்ளீஸ் ஒன் செகண்ட். Can you hear me? Can you hear me? Can you hear me? Can you hear me? Okay. Smartphone. Can you hear me? Yeah, okay? Yeah. Okay. ஓகே சாரி, ஃபஸ்ட்டே நான் ஆடியோ கொடுத்துட்டேன். பட் கரெக்டாக ஆடியோ இல்லாதனால இப்போ திரும்ப நான் ஒரு தடவை கொடுக்குறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து மேக்கப் பண்ணும்போது நீங்கள் பேசிக் லேர்னிங் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து என்னோட முதலாக நானே பண்ணுற ஒரு லைவ். ஆக்சுவலி மேக்கப் எப்படி பண்ணுன்றதை லைவாக பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஷீஸ் லோகேஸ்வரி, அவங்க வந்து இப்போ மாடலாக ஆக்சுவலி உட்காந்துருக்காங்க. அண்ட் ஷீஸ் பிரியா, இவங்க வந்து பேசிக் லேர்னர். இப்போ தான் அவங்க வந்து கற்றுட்ருக்காங்க. ஒரு 3 to 4 செஷன்ஸ் போயிருக்கு. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எதற்கு எப்படி பண்ணணுன்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் தீபன்ற என்னோட மின் ஸ்டைலிஸ்ட், அவரும் வந்திருக்காரு. சே ஹாய் தீபன். அவங்க வந்து இந்த லைவ்க்கு வந்து எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க லைவ்க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரைமரில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், இது ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிக்ஸேஷன் வந்து நமக்கு லாங் ஸ்டே ஆகிறதுக்காக தான் இந்த ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரியா வந்து இப்போ அவங்க ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகிற மாதிரி அந்த ப்ரைமர் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு மேக்கப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, வெட்டிங் ரிசப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock வரைக்கும் நமக்கு ஷூட் போகும். அதே மாதிரி ஒரு மேக்கப் ஒரு நியூஸ் ரீடர்ஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப நேரம் டியூரேஷன் தாங்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ப்ரைம் போடும்போது லாங் ஸ்டே கிடைக்கும். அவங்க பிளெண்டர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கின்ல வந்து பெனட்ரேட் ஆகணும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரியா வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பேட்சில் படிக்கிற பொண்ணு தான். ஸோ ரொம்ப பேசிக் தான். பட் அவங்களோட அந்த ப்ரொஃபஷனலிசம் பாருங்கள். அவங்க எந்த அளவு அவங்களோட கிராஸ்பிங் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது முக்கியம். ஸோ கிராஸ்பிங் பவர் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து ப்ரைமர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பேண்ட் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டர். இந்த கரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அந்த பிம்பிள்ஸ், மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் இருக்கும் போது அந்த டார்க் சர்க்கிளை கவர் பண்ணணும். பாருங்க, இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு கரெக்டர் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டவுட் இருக்கும். ஒரு பேலட்டில் வந்து ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது, பட் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியலன்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி டார்க் பேட்சஸ், அதாவது பிக்மெண்டேஷன் டார்க் பேட்சஸ் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ கான்டோரிங் கொடுக்கணும். கான்டோரிங் கொடுக்க இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா இந்த டைமுக்கு வந்து நம்ம நிச்சயமாக பத்தாது. ஸோ அது இன்னொரு நாள் நம்ம பிளான் பண்ணுவோம். அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அந்த கான்டோரிங்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் எப்படி பண்ணணுன்றதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பிளெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிம்பிள்ஸ் மார்க் கூட பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ஷேட் பார்த்துக்கோங்க. டார்க் கலர் ஷேட் வச்சுட்டு இன்னும் கூட ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி பண்ணலாம்.
நம்ம இதெல்லாம் ஃபுல் செக்மெண்ட் எடுத்து பண்ணோம்னா இது வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமாக ஆகுன்றதுனால இன்னொரு நாள் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேலே நார்மலாக நம்ம போடுற ஸ்கின் டோன் பேண்ட் ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். பேட்சில் மட்டும் அப்ளை பண்ணும்போது அந்த பேட்சஸில் மட்டும் கரெக்டாக எங்கெங்கே அந்த மோல் தெரிகிற மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். பிகாஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணோம்னா ஓவரால் அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே அந்த கலர் ஆகிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பேண்ட் ஸ்டிக் அவங்களோட டோனுக்கு வந்து அது செட் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து கையில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து அப்ளிகேஷன் டைரெக்டாக பேட்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டில் ஃபுல்லாக கொஞ்சம் டேப் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுனால சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது காஸ்ட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ எல்லாருக்குமே வந்து அப்பர் லிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் நல்லா கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாஞ்ச்லேயும் பண்ணலாம் அண்ட் சேம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிப் அண்ட் அப்பர் லிப் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காகவே இருக்கும். ஸோ நல்லா அது கவர் பண்ணிடுங்க. நெக் வந்து ஈக்குவலாக மேட்ச் பண்ணிடணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது மேக்கோடது. ஸோ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் உள்ள ஃபவுண்டேஷன். மேக்கப் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஈவன் செல்ஃபாக போட்டுக்கணும், எனக்கு செல்ஃபாக போட்டுக்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அதோட சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போது இவங்களே வந்து பிரியா வந்து கொஞ்சம் பயந்தாங்க, எப்படி நான் அப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் பண்ணுறதை விட அந்த கொஞ்சம் பேசிக் லேர்னர்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது வந்து அவங்க லைவில் நான் பண்ண வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் பண்ணுறதை விட அவங்க கொஞ்சம் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களாலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்ஃபாக பண்ணிக்க முடியும். இட்ஸ் வெரி ஈஸி. ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து அழகாக பண்ணிக்கலாம். நீங்களும் பண்ணிக்கலாம், உங்களை சேர்ந்தவங்க யாருக்கு வேணாலும் பண்ணி விடலாம். ஆடியோ லோ, நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேனே, கேட்குதா? இப்போ கேட்குதுங்களா? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? ஹலோ. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க கண்ணுக்கு மேலே. கண்ணு வந்து எப்பவுமே வந்து ஒரு மேக்கப் பண்ணும்போது கண்ணு வந்து ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் டார்க் சர்க்கிள் நார்மலாக இருக்கிற ஒரு டார்க் சர்க்கிளே இல்லாத ஒரு பர்சனாக இருந்தால் கூட மேக்கப் பண்ணும்போது அவங்களோட அந்த ஐஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் தெரியும். ஸோ ஐஸை மட்டும் நம்ம நல்லா ஹைலைட் பண்ணணும். ஐஸை ஹைலைட் பண்ணுறது தான் மேக்கப்பில் வந்து ஃபுல் டெக்னிக். இது வந்து பிளெண்டர் ப்ரஷ் பார்த்துக்கோங்க. இது வந்து பிளெண்டர் ப்ரஷ். இது வந்து அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ரொட்டேட்டிங். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது மெத்தட் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கின்ல வந்து பெனட்ரேட் ஆகணும். அப்போ தான் பேட்சாக தெரியுது. மேம் நான் போட்டுட்ருக்கேன், பட் எனக்கு பேட்சாக தெரியுது, அது பிளெண்ட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களே அதில் வந்து அந்த கொஷினில் வந்து ஆன்சர் வச்சுருக்கீங்க. பிகாஸ் பிளெண்ட் ஆகலை, உங்கள் ஸ்கின்னோட பெனட்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்சஸ் தெரியாது. ஸோ பேட்சஸ் தெரியாமல் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ரொட்டேட்டிங் பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து அது பெனட்ரேட் ஆகிடும். பெனட்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நீட்னஸ் இருக்கும். ஸ்லோ. ஸோ கான்டோரிங் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஸ்கின் நம்ம ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பெருசாக அந்த சீக்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நோஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஷேப்பாக எப்படி பண்ணி காட்டலாம், அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் கொடுக்கறது தான் கான்டோரிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் ஓவரால் கரெக்ஷன் பண்ணலாம். பட் கான்டோரிங்லாம் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்னொரு செஷனில் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஃபுல் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஹெட்பேண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இது லைவ்ன்றதுனால நான் ஹெட்பேண்ட் போடல. ஸோ மேக்கப் பண்ணும்போது எப்போயுமே ஹெட்பேண்ட் போட்டுட்டு மேக்கப் பண்ணோன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ஹேருக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இது லைவ்ன்றதுனால அவங்களுக்கு வந்து நான் ஹெட்பேண்ட் போடாமல் இருக்கேன். இவங்களுக்கு நான் போட்டிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீ மேக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரீ மேக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் கொடுக்காது. அதே மாதிரி ரொம்ப நேச்சுரலான உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மேக் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் டோன் வந்து பாருங்கள், அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேக் காம்பேக்ட். இது மேக் காம்பேக்ட் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் இது வந்து அப்ளிகேஷன் ப்ரஷ் பார்த்துக்கோங்க. அண்ட் டேப்பிங் இது யூஸ்வலாக வந்து நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது டேப் பண்ணணும். காரணம் என்னென்னா இதுவும் வந்து அந்த ஸ்கின்னோட பெனட்ரேட் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் டேப்பிங் பண்ணுறாங்க. டேப்பிங் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ எல்லாருமே ஒரே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அவுட்புட் வருது. எனக்கு அவுட்புட் வரலன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு ரீசன் இதுதான். பிகாஸ் அது போடுற நம்ம அப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ அப்படியே தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி டேப் பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு டல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து நல்லாவே கவர் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐ ஷேடோ போய்க்கலாம். ரொம்ப மைல்டாக இன்றைக்கி வந்து போடுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் ஐ ஷேடோ பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐ ஷேடோ ப்ரஷ் பாருங்கள், நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து ஐ ஷேடோலேயே வந்து இது ஜிக்ஸாக் டைப்பு. இது என்ன ரீசன்னா, இந்த எட்ஜிலலாம் நம்ம பிளெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாகில் இருக்கும் பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் லைட் நம்ம எடுக்க முடியாது. அதனால் வந்து நம்ம இத்தனை டைப்ஸ் வச்சுட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது போட்டுருங்க. ஷேடோ ஐ ஷேடோ வந்து நமக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து இந்த காஸ்டியூம் கலர் போட்டிருக்கிறதுனால ஐ ஷேடோ பேலட் பாருங்கள். ஐ ஷேடோ பேலட் இது க்ரெய்லானோடது. அண்ட் இந்த கலர் இவங்க வந்து பேசிக்ன்றதுனால ரொம்ப டீப்பாக வந்து அந்த ஷேடோ ட்ரை பண்ணாங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக பண்ணுறதுக்காக நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த லைன்லேருந்து இந்த லைனில் முடிகிற மாதிரி இந்த ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து அது ஒரு ஆர்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். ஐ ஷேடோலையும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் போஸ்ட் பண்ணுற பிக்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு மாதிரி ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிளெயினாக சிங்கிள் கலர்ஸ் வித் எப்படி வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டேப்பிங் ஐ ஷேடோ கூட நிறைய பேர் வந்து நல்லா ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக வரல மேம், நான் வந்து பிராண்டடாக தான் வச்சுருக்கேன், நான் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுலேயும் மெத்தட் இருக்குது. என்னென்னா டேப் பண்ணணும். டேப் பண்ணி அப்ளிகேஷனை செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேடோ பாருங்கள், அவங்க செட் பண்ணாதான் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க பண்ணும்போது அது கரெக்டாக வரல. அந்த டேப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக அப்ளை ஆகுது. இப்போ இந்த கலர் வந்து நான் உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஐஷேடோவில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப லைட்டராக ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்து ஐஷேடோ முடிச்சிட்டாங்க. இதில் வந்து நமக்கு வந்து இந்த சிக்ஸாக் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சிக்ஸாக் ப்ரஷ் வந்து எதுக்குன்னா நம்ம இந்த பிளாக் கலரில் இந்த எட்ஜ் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக, இந்த எட்ஜை மட்டும் நம்ம பிளாக் கலரை வச்சு யூஸ் பண்ணோம்னா ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். கண் மூடுங்க. இந்த எட்ஜ் வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஜிக்ஸாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வைக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி இது நார்மலாக பிளெயினில் வந்து நமக்கு வராது. இந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கும் இப்படி ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஜிக்ஸாக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். இந்த கார்னர் இந்த எட்ஜை வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம்னா அந்த ஐஸ் வந்து லுக் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த ஜிக்ஸாக் ப்ரஷ்ன்றதுனால இப்படி ஜஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிளெண்டிங் வந்து வெளியே போகாமல் அந்த நம்ம எதில் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். ஓகே, தென் இப்போ வந்து ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். லைட்டாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரோஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ லாக்டவுனில் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ஷேப் வந்து கொடுத்துட்டு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஃபேர் காம்ப்ளெக்ஷன் உள்ளவங்க கம்பல்சரி வந்து பிளாக் போகாதீங்க. பிகாஸ் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேஸ் லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பிளெண்டர் ப்ரஷ்ஷு பாருங்கள். ஸோ வெறும்னே ஐப்ரோஸ் போட்டு விடக்கூடாது. இதை வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன்.
ஆக்சுவலி அமர்நாத் சார் நீங்கள் வந்து வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு திரும்ப வாய்ஸ் கேட்குதான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு தெரியல, லைவ்ன்றதுல எனக்கு தெரியல, வாய்ஸ் வந்து கரெக்டாக கேட்குதா இல்லைன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேப் விட்டு வெளியே போகக்கூடாது, அது வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பிளெண்டர் ப்ரஷ் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த பிளெண்டர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம அதை ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த பிளெண்டர் ப்ரஷ் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியா பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பிரியா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 செஷன்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பேசிக் ஸ்டூடெண்ட், அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த செக்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணாமல் அவங்க பண்ணுறாங்க. அது ரீசன் என்னென்னா, மேம் நீங்கள் பண்ணிட்டீங்க பட் நான் எப்படி பண்ண முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க. பிரியா பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஏன்னா பேசிக் இப்போ தான் கற்றுக்குறாங்கன்னும் போது சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அது வரும், பட் போக போக அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மாடல் வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, சிரிக்க வைக்கணும். அண்ட் ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ ஷேடோ முடிச்சிருக்கோம் அண்ட் ஐப்ரோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் போகிறோம். ஐலைனர் வந்து எல்லாருமே நார்மலாக ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நம்ம பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே ஐலைனர் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். ஸோ லிக்விட் லைனர், கேக் லைனர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிராண்ட்ஸும் வந்து நிறைய ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிள் பிராண்டாக எடுத்திருக்கேன் அண்ட் ரொம்ப நீட்டாக டெய்லி யூஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது லிக்விட் லைனர். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து யார் வேணாலும் வாங்கிக்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலி இதுதான் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஷேக் கொடுத்துருவீங்களா? ஓகே, லைனர் மட்டும் நான் போடுறேன். ஜஸ்ட் வந்து இப்படி புல் பண்ணிக்கோங்க. ஐலைனர் போடும்போது அவங்க அந்தந்த ஃபேஸோட ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக போடுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கின் லைன் போட்டுட்டேன். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காஜல் போடணும். பட் ஐலைனர் வந்து நம்ம லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ லிக்விட் லைனர் யூஸ் பண்ண இமீடியட்டாக நம்ம வந்து அதில் காஜல் போட்டோம்னா நிச்சயமாக அதை அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஐஸ் மேலே படும். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக் வந்து அவுட்லைன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக கலர் அப்ளை பண்ணலாம். போட்டுருவீங்களா? கரெக்டாக போட்டுருவீங்க? ஓகே, லிப் லைனர் வந்து லிப் லைனர் பாருங்கள். ஸோ லிப்ஸ்டிக்லேயே வந்து தின் ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி லிப் லைனர் மார்க்கெட்டில் இருக்கா, ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அவங்களோட லிப்போட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு
வந்து நம்ம கான்டோரிங் சொன்ன மாதிரி லிப்பில் கூட ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பெரிய லிப்பாக இருந்துச்சுன்னா அதை ட்ரா பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக இருந்ததுன்னா பெருசு பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இதில் டெக்னிக்ஸ் இருக்குது. ஹாய் ஷாலினி, ஹாய்டா. மிஸ் பண்ணுறோம் உங்களை, நீங்கள் வரல, மிஸ் பண்ணுறோம். ஹாய் ஷாலினி. லக்கிலி நான் வந்து ஆக்சுவலி செல்ஃபி கேம் இன்னைக்கு வச்சேன். ஆக்சுவலி இப்போது எவ்வளோ யூஸ்ன்றது வந்து இந்த கமெண்ட் பார்க்கும்போது தெரியுது, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேக்கோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். மேக்கோட லிப்ஸ்டிக் பாருங்கள். ஸோ எனி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம பிங்க் யூஸ் பண்ணலாம். இந்த காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி டார்க் பிங்க் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ப்ரஷ் இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா அது உள்ளே வந்து ஃபில்லிங் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஆக்சுவலி பிரியா வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க நானே எதிர்பார்க்கல. ரொம்ப பயந்தாங்க, பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லிப்பில் வந்து எந்த பேச்சஸ் தெரியாத மாதிரி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான பேஸ், வீட்டில் நம்ம வச்சுருக்க மெட்டீரியல் வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு மேக்கப் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் ஆன். ஃபைனலாக வந்து நமக்கு ரூட்ஸ் கொடுக்கறதுக்காக ரூட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்டு இது வந்து ப்ளஷ் ஆன் ப்ரஷ், ப்ளஷ் ஆன் அப்ளிகேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜா போன் மட்டும் டச் பண்ணி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லுக் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ பிரியா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் பண்ணுங்கள், நான் டச் பண்ணுறேன், ஃபைனலாக நான் கூடவே இருக்கேன், நான் கூட இருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு நான் டச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. அவங்களே வந்து அவுட்புட் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட், நியூ ஸ்டூடெண்ட்ன்றதில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணுன்றதுனால நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்களே வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. மஸ்காரா
காஜல் காஜல் இது பார்த்தீங்கன்னா காஜல் உங்களுக்கு பென்சில் டைப்பில் வரும். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கணும் கண்ணுக்கு கீழே. உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து மேக்கப் பண்ணும்போது காஜல் இங்கேருந்து இது வரைக்கும் கவர் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சின்ன டெக்னிக் தான். ஓகே காஜல் போட்டுட்டாங்க. லைட்டாக சின்ன ஒரு பேச்சஸ் இருக்குது, பட் பரவாயில்ல, இந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். அந்த வைப்ஸ் இங்கே வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மஸ்காரா வந்து லேஷஸில் படுற மாதிரி போடணும். மஸ்காரா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் இருக்கும் அண்ட் கர்வ் டைப்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லேஷஸில் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லேஷஸ் வந்து ஒருவேளை லேஷஸ் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, கண்ணுக்கு மேலேயும் அப்படி ஹைலைட் பண்ணுங்க. ஸோ மேலே கீழே ரெண்டு பக்கமும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க. மாடல் இப்போவே கொஞ்சம் லைட்டாக வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். இவங்க வந்து ஸ்டோனில் குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டிருக்கோம். அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். I think 10 ஓகே, ஐ திங்க் ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம வந்து சிம்பிளாக மேக்கப் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பேசி அப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் வந்து இந்த டைமில் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கோம். ஸோ டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கோம். லைட்டாக சிம்பிளான ஒரு பஃப் கொடுத்துருக்கேன். சிம்பிள் பஃப் அண்ட் ஸ்ட்ரைட்னிங், டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் பாருங்கள். சிம்பிளாக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கலாம்.
அவங்களோட காஸ்டியூமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வரல, ஃபுல்லாக சில்வர் பேஸில் வந்ததுனால ஸோ இந்த பிளாக் மெட்டலில் வந்து அவங்களோட ஆர்னமெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இயரிங் வித் நெக் செட் பாருங்கள். அண்ட் நெத்தி சிட்டிக்கு பதில் அவங்க வந்து ஒரு ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நெத்தி சிட்டி வைக்கும்போது நமக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கான்டோரிங் எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறோம். கிட்ட காமிக்கிறேன். ஸோ பிரியா எஸ் ஃபுல் காஸ்டியூமோட டீட்டெயில்ஸ் ஆன் யுவர் ஃபோன். ஓகே, ஒரு வழி அப்படியா மாடல் வந்து ரெடியாக இருக்காங்க. சிம்பிளாக வந்து ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபினிஷிங் பாருங்கள். இப்போ தான் இவங்க கற்றுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் வந்து 4 to 5 செஷன் கிளாஸஸ் மட்டும் தான் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பிரியா வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ ஐஸ் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு விஷயம் கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாய், see you, ta-ta.